வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றப்ப இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, இடியாப்பம் இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த சட்னி எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கொன்னே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சட்னி செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து இப்போ நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குவோம். வெள்ளை உளுந்துக்கு பதிலாக நீங்கள் கருப்பு உளுந்து கூட சேர்த்து செய்யலாம். அதுவுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ உளுந்து நல்லா செவந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சட்னிக்கு காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய் சேர்த்துக்குவோம். நான் ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய் சேர்த்துக்குங்க. இப்போ மிளகாய் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதே போல் தக்காளி பழமும் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி பழம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸில் உள்ளது தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளி பழம் நல்லா வதங்கி வரட்டும். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பூண்டு பல்லும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ வெங்காய தக்காளி பழம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடவே 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். சின்ன மூடி தேங்காய் 1 மூடி துருவி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா இதை ஒரு 2 செகண்டுக்கு வதக்கி விடுவோம். ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்குங்க. தேங்காய் பொட்டுக்கல்லாம் சேர்த்து ஒரு 2 செகண்ட் அந்த சூட்லேயே கலந்து விட்டாலே போதும், வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதை அடுப்பை ஆஃப் பண்ணி சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்குவோம். இப்போ எல்லா பொருளும் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கேன். மாற்றினதுக்கப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு சட்னியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். இந்த சட்னியை பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணியாகவும் வச்சு சாப்பிட்லாம், நல்லா கெட்டியாகவும் வச்சு சாப்பிட்லாம். எப்படி வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ மிக்ஸி ஜார் கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி இந்த சட்னி பார்த்திங்கன்னா தோசைக்கு தான் செஞ்சுருந்தேன். ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. இட்லி, சப்பாத்தி, இடியாப்பம் இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த சட்னி. ரொம்ப ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாம். இப்போ சட்னி ரெடி ஆகிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். தாளிக்கிறதுக்கு வந்து தாளிப்பு ஃபேன் வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்து 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்குவோம். இப்போ தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. சட்னி கூட சேர்த்துக்குவோம். சட்னி பாருங்கள் ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் சட்னி ரெசிபி நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கங்க. இந்த சட்னி ரெசிபியும் நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.